ஆஃபீஸ்ல தப்பா பேசிட்டு இருந்த எல்லாரையுமே சந்தோஷ் வார்ன் பண்றாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி காசிப் பேசுனீங்க, உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்றாரு. இது எல்லாத்தையுமே கவனிச்ச கௌதம் அங்க என்னடா பிரச்சனைன்னு சந்தோஷ் கிட்ட கேக்குறாரு. ஒன்னும் இல்ல நண்பா, காலையில வந்த உடனேயே சினிமா கதையை பத்தி பேசிட்டு இருக்காங்க, அதான் போய் வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சேன்னு சமாளிக்கிறாரு. உண்மை தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேன்னு பொய் சொல்றியா சந்தோஷ்னு கௌதம் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அடுத்த சீன்ல சந்தோஷ் கிரணை கூட்டிட்டு கௌதம் ரூம்க்கு வராரு. எதுக்காக சார் என்ன வர சொன்னீங்கன்னு கிரண் கேட்க, நீங்க மதுவோட நெய்பர்னு எனக்கு தெரியும், மதுவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்னு எனக்கு தெரியும், உங்களை பத்தி வேற எதுவும் தெரியாது, அதான் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி உங்களை வர வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இந்த ஆஃபீஸ் உங்களுக்கு ஓகே தானான்னு கௌதம் கேட்கிறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு சார், அதுலயும் நீங்க எடுத்துக்கிற பர்சனல் கேர்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. நீங்க வீட்டில் உள்ளவங்கள வச்செல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, இந்த கேரிங்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சார்னு கிரண் சொல்றாரு. கௌதம் கிரணையே பாக்குறாரு. வேற ஏதாவது கேட்கணுமா சார்னு கிரண் கேட்க, இல்ல நீங்க இந்த வேலைக்கு சரியான ஆள் தான், நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு கௌதம் அனுப்பி வைக்கிறாரு. இது எல்லாத்தையுமே அபிஷேக் வெளியே இருந்து நோட் பண்றாரு. ஆரம்பத்துல இருந்தே இவன் இந்த வேலைக்கு செட் ஆக மாட்டான்னு எனக்கும் சந்தேகமா தான் நண்பா இருக்குது, நீ ஒரு வார்த்தை சொல்லு, இவனை வேலையை விட்டு அனுப்பிடலான்னு சந்தோஷ் கேட்க, இல்ல அதெல்லாம் செஞ்சிடாத, இவனை வச்சு நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குதுன்னு கௌதம் சொல்றாரு. சந்தோஷ் எதுவும் புரியாம கௌதமே பாக்குறாரு. மதுமிதா ரூம்ல யோசனையா இருக்க பாட்டி அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க. உனக்கும் கௌதம்க்கும் ஏதாவது பிரச்சனையாமான்னு கேட்க, ஏன் பாட்டி அப்படியெல்லாம் கேட்குறீங்கன்னு மதுமிதா கேட்குறாங்க. இல்லம்மா, கௌதமுடைய முகமே சரியில்லை, சின்ன வயசுல இருந்தே கௌதமை நான் பார்த்துட்டு இருக்கம்மா, அதனால அவன் முகத்தை வச்சே அவன் எப்படி இருக்காங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன். அவனுக்கு நெருக்கமானவங்க அவங்ககிட்ட இருந்து எதையாவது மறைச்சாதான் அவன் இப்படி ரியாக்ட் பண்ணுவான். நீ அவன்கிட்ட ஏதாவது பொய் சொன்னியா மதுன்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டின்னு மதுமிதா சொல்றாங்க. கௌதமுடைய ஒரு முகத்தை மட்டும்தாம்மா நீ பார்த்துட்டு இருக்க, அவனுக்கு இன்னொரு முகம் இருக்குது. ஒருத்தங்க அவன்கிட்ட அன்பை காட்டுறாங்கன்னா அவன் பல மடங்கு அன்பை அவன் திருப்பி கொடுப்பான். அதே நேரம் ஒருத்தங்க பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சா அவன் மன்னிக்கவே மாட்டாமா. அந்த முகத்தை நீ கடைசி வரைக்கும் பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு பாட்டி போறாங்க. பாட்டியும் மதுவும் பேசிட்டு இருந்ததை ஒட்டு கேட்ட சகுந்தலா மது கிட்ட வந்து பேசுறாங்க. என்னம்மா, இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கு போலையான்னு கேட்க, இல்லத்தன் மதுமிதா சொல்றாங்க. உனக்கும் கௌதமுக்கும் ஏதாவது பிரச்சனையாமான்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாதன்னு மதுமிதா சொல்கிறாங்க. கௌதமுடைய முகமே சரியில்லைம்மா, கௌதம்க்கு பொய் சொன்னால் சுத்தமாக பிடிக்காது, அதனால அதை மட்டும் நீ என்றைக்குமே செஞ்சிடாத, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சகுந்தலா போகிறாங்க. கௌதம் யோசனையாகவே இருக்கிறாரு. இதை பார்த்து சந்தோஷ் மதுமிதாக்கு கால் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு நல்லா விசாரிக்கிறாரு. அப்புறமா உங்களுக்கும் கௌதமுக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, நீங்களும் இதே கேள்வியை தான் கேட்குறீங்க, இப்போதான் பாட்டியும் அத்தையும் என்கிட்ட கேட்டுட்டு போனாங்க, அப்படின்னா கௌதமுடைய ரியாக்ஷனில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிதானு மதுமிதா கேட்குறாங்க. ஆமா அண்ணி, வந்ததுலேருந்து கௌதமுடைய முகமே சரியில்லைன்னு சந்தோஷ் சொல்கிறாரு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அவரை பார்த்துக்கோங்க சந்தோஷ்னு சொல்லிட்டு மதுமிதா ஃபோனை வைக்கிறாங்க. அப்புறமா கௌதம் கிட்ட உண்மையை சொல்லிடலாமான்னு யோசிக்கிறாங்க. ரேணுகா விளக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ராமகிருஷ்ணன் எதுக்காக க்ளீன் பண்ணுறேன்னு கேட்க, நாளைக்கு கார்த்திகை தீபங்க, அதுக்காக தான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு கார்த்திகை தீபம்னா நாளைக்கு தான் நம்ம மதுவோட பிறந்த நாள், அதை கூட நீ மறந்துட்டியான்னு ராமகிருஷ்ணன் கேட்குறாரு. ஐயோ நான் மறந்துட்டேங்க, 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இது எனக்கு ஞாபகத்தில் இருந்தது, அதுக்குள்ளே மறந்துட்டேன் பாருங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அங்கே மாயாவும் அதித்தியும் வராங்க. மதுவுக்கு நாளைக்கு பிறந்த நாள்னு தெரிஞ்சதுமே அவங்க 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலான்னு மாயா ஐடியா கொடுக்குறாங்க. ரேணுகா கௌதம்க்கு கால் பண்ணி மதுவுடைய பிறந்தநாளை பற்றி சொல்கிறாங்க. வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மாப்பிள்ள, நீங்கள் மதுவுக்கு தெரியாமல் அவளை அங்கே கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நாளைக்கு மதுமிதாவுடைய பிறந்த நாளான்னு கௌதம் கேட்குறாரு. ஆமாம் மாப்பிள்ளன்னு ரேணுகாவும் சொல்கிறாங்க. அண்ணா, அன்னைக்கு தெரியாமல் நீங்கள் அவங்களங்க கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு மாயாவும் சொல்கிறாங்க. வேண்டாம் மாயா, பார்ட்டியை நம்ம வீட்டில் வச்சுக்கலாம், எல்லாருமே இங்கே வந்துருங்கன்னு கௌதம் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்போ நாளைக்கு அண்ணியோட பிறந்த நாளா நண்பா, அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறேன்னு சந்தோஷ் கேட்க, நாளைக்கு நான் கொடுக்க போகிற கிஃப்ட் அவள் வாழ்க்கையிலே மறக்க முடியாததா இருக்கும்னு கௌதம் சொல்கிறாரு. இவன் நல்ல விதமாக பேசுகிறானா இல்லை கெட்ட விதமாக பேசுகிறானான்னு புரிய மாட்டேங்குதேன்னு சந்தோஷ் நினைக்கிறாரு. இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்த அபிஷேக், நாளைக்கு மதுமிதாவுடைய பிறந்த நாளா, எப்படி அபிஷேக், நீ நினைக்கிறது எல்லாமே அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குதுன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இதோட ப்ரோமோ முடியுது.